சரி, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை இப்பொழுது திருப்ப போகிறோம். மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம், ஆமென், மன்னிக்கணும், 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். பாருங்கள், நம்முடைய இயேசப்பாவுக்கு ஒரு பாரம் இருக்கிறது. அந்த பாரத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். மல்கியாவை கொண்டு கர்த்தர் பாரப்படுகிறார். நாகூமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கும் பொழுதும் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நினிவேயின் பாரம். கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். அப்ப இயேசப்பாவுக்கு ஒரு பாரம் காணப்படுகிறது. நீங்கள் இந்த மல்கியாவின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது நிறைய பாரத்தை இயேசு வெளிப்படுத்துகிறார். நிறைய பாரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல ஒன்றை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன பாரம்? இயேசுவுக்குள்ளே என்ன பாரம் இருக்கிறது அப்படின்னா, மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் என்கிறீர்கள், கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாரம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போனபடியினால் கர்த்தர் பாரப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு மாலை வேளையிலே கர்த்தருடைய பந்தி, இரவு நேரத்தில் கர்த்தருடைய பந்தியின் ஆராதனை, திருவிருந்து ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த பந்தியின் ஆராதனையை அற்பமாய் எண்ணக்கூடாது. இதை ஏனோ தானோ என்று சொல்லி நம்ம விட்டுவிடக் கூடாது. இன்னைக்கு அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென், நாங்கள் பந்தியின் ஆராதனையை ஆயத்தப்படுத்துகிறோம். அதற்கான கூட்டங்கள், சுத்திகரிப்புகள் எல்லாம் ஒழுங்கு செய்கிறோம். ஆனாலும் நான் தகுதி இல்லை என்று சொல்லி எழும்பி போய் விடுகிறார்கள். நான் சொல்றேன், ஒரு பந்திக்கே தகுதி இல்லை என்று சொல்லி நம்ம எழும்பி போகிறோமே. இயேசு இன்றைக்கு வருவாரானால் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமோ? அவர் திருடனை போல வருவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அவர் எப்ப வருவார்னு ஒருத்தருக்கும் தெரியாது, எந்த மனிதனுக்கும் தெரியாது. ஆமென், சாயங்காலத்தில் வரலாம், விடியற் காலத்தில் வரலாம், நடுராத்திரியில் வரலாம், எப்ப வேணாலும் இயேசப்பா வரலாம். பந்திக்கே தகுதி இல்லை என்று சொல்லி எழும்பி போகிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் வருவாரானால் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமோ? இதை இன்றைக்கு நம்ம ஒன்று யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து பாரப்படுகிறார். என்ன பாரப்படுகிறார் என்று சொன்னால், அவருடைய பந்தி எண்ணமற்று போனபடியினால் கர்த்தர் பாரப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த திருவிருந்தின் முக்கியத்துவம், இந்த திருவிருந்தின் மேன்மை, இதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். யார் திருவிருந்து எடுக்கணும்? ஆமென், ஸ்தோத்திரம். எப்பொழுது திருவிருந்து எடுக்கணும்? திருவிருந்து எடுக்க என்ன தகுதி? இதை குறித்து தான் ஆமென் கொஞ்சம் பேசி ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப முதலாவது, யார் திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும்? யார் திருவிருந்து எடுக்கணும்? நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். அன்றைக்கு அந்த மாதத்தின் முதலாவது வாரம், ஆமீன், பாஸ்டர் திருவிருந்துன்னு சொன்னாரு. ஆமீன், அங்கே திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். சிசர் வலிச்சிட்டு வந்தான், வாயில பாக்கு வச்சிட்டு வந்தான். ஆமீன், ஸ்தோத்திரம். வண்டியை கொண்டு நிறுத்தினா, டக்கு டக்கு டக்குன்னு உள்ள நுழைஞ்சான். அத்தனை துஷ்டனு வந்து திருவிருந்துல பங்கெடுக்கிறான். ஆமே, பாக்கு வச்சிட்டு வந்தவன், போயில போட்டுட்டு வந்தவன், ஆமீன், ஸ்தோத்திரம், வண்டியை நிறுத்தினா அவன் என்னதோ அது ஒரு சடங்காச்சாரம் போல அவன் எண்ணி உள்ள வந்தா திருவிருந்து வாங்கிட்டு போறான். தேவ பிள்ளைகளே, இது ஏதோ கடமைக்காக நடத்துகிறது அல்ல, சடங்காச்சாரமானது அல்ல. திருவிருந்தை குறித்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பயம் இருக்க வேண்டும்.
நான் எதை புசிக்க போகிறேன்? இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண போகிறேன். எனக்காக அடித்து கிழிக்கப்பட்ட ஒரு சரீரம், ஆமென் ஸ்தோத்திரம், உழுது மறிக்கப்பட்ட ஒரு சரீரம், சாட்டை வாரினால் அடி வாங்கின ஒரு சரீரம், ஆமென், அந்த சரீரத்தை நான் சாப்பிட போகிறேன் என்கிறதான ஒரு எண்ணம் எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இருந்து கொண்டே இருக்கணும். திருவிருந்தை குறித்த ஒரு பயம் எல்லாருக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை சாப்பிடுறோம்? நம்ம மெல்லிய மாவெடுத்து அப்பம் சுடுகிறோம். அந்த அப்பம் அல்ல, நம்ம சாப்பிடுகிறது இயேசுவின் மாம்சத்தை ஆக்கி நான் சாப்பிடுகிறது. கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம சாப்பிடுகிறது இயேசுவின் மாம்சத்தை ஆக்கும். பயத்தோடு திருவிருந்தில் பங்கெடுக்கணும். நான் சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு புரியுதா? அல்லேலூயா. நீங்கள் இந்த அப்பத்தை குறித்து யோவான் சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது, ஆமென், யோவான் 6வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பும் பொழுது அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 51வது வசனத்திலிருந்து படிங்க. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக. பாருங்கள், நான் கொடுக்கும் என்னுடைய மாம்சம். அப்ப எதை புசிக்கிறோம்? நம்ம இயேசுவின் மாம்சத்தை ஆக்கி நாம் புசிக்கிறது. கவனிங்க, கீழே படிங்க, டக்குன்னு படிங்க. புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த மாம்சம் மெய்யான போஜனமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளை, எதை புசிக்கிறோம்? நம்ம ஒரு, ஆமீன், மெல்லிய மாவெடுத்து சுட்டதான ஒரு அப்பத்தை அல்ல. நம்ம புசிக்கிறது எது? இயேசுவின் மாம்சம். கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம புசிக்கிறது இயேசுவின் மாம்சத்தை புசிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பயப்படணும் தேவ பிள்ளைகள். கேரளாவிலே ஒரு அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய புருஷன் பயங்கரமான குடிகாரர். அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆள். இந்த மனைவியை கூட்டத்துக்கு விட மாட்டாரு. ஆனாலும் இவங்க ஒளித்தொழித்து போய் எப்படியோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதித்து ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானமே எடுத்துட்டாங்க. ஆமென். ஒரு நாள் பாஸ்டர் சர்ச்சில் அறிவிப்பு கொடுக்கிறார், இன்றைக்கு திருவிருந்து, இரவு நேரத்தில் திருவிருந்து ஆராதனை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். அப்ப புருஷன்ட்ட போய் இவங்க கேட்கிறாங்க, இன்னைக்கு சர்ச்சில் இரவில் திருவிருந்து ஆராதனை வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு நான் போகணும். அப்ப அவர் கேட்டாராம், திருவிருந்து ஆராதனை என்ன அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்களா, இயேசுவின் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறது, அதுதான் திருவிருந்து ஆராதனை. ஆமே. அப்ப இந்த ஆளு தடை பண்றாரு, போக விடல. அவங்க எப்படியாவது கெஞ்சி கேட்கிறாங்க, நான் திருவிருந்து ஆராதனைக்கு போகணும், பந்தியில பங்கெடுக்கணும். அப்ப அவர் கேட்டாராம், நீ இயேசுவின் மாம்சத்தை புசிக்க போகிற? அவங்க சொன்னாங்களா, ஆமா, இயேசுவின் மாம்சத்தை தான் நான் புசிக்க போகிறேன். உடனே அந்த குடிகாரன் சொன்னாராம், இயேசுவின் மாம்சத்தை நீ புசிக்க போறதா இருந்தா அந்த மாம்சத்தை கொண்டு என்கிட்ட காட்டணும். ஆமென். அந்த மாம்சத்தை கொண்டு நீ என்கிட்ட என்ன செய்யணும்? காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு சொன்னாரா, நீ போ அப்படின்னு. இப்ப தேவ மனிதர் பிரசங்கம் பண்றாங்க, பந்தியில வரிசையா உட்கார வைக்கிறாங்க, பந்தி பரிமாறப்படுகிறது.
ஆமீன், ஸ்தோத்திரம். இப்ப அப்பத்தை கொண்டு அவங்க கையில வைக்கிறாங்க. வைத்த உடனே அந்த சகோதரி அந்த அப்பத்தை சாப்பிடல, அப்படியே கையில பொத்தி வச்சிட்டாங்க. அதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். ஏண்டா புருஷன் சொன்னார், ஆமீன், நீ சாப்பிடுகிறது இயேசுவின் மாம்சமா இருந்தால் எங்கிட்ட கொண்டு காட்டணும் அப்படின்னு சொன்னபடினால் அவங்க அதை சாப்பிடாம ஸ்தோத்திரம் பண்ணி கையில வச்சிட்டாங்க. ஆமீன், ரசத்தை மட்டும் ஆமீன் இயேசுவின் ரத்தத்தை வாங்கி குடிச்சிட்டாங்க. அப்படியே கையை திறக்கல, அப்படியே கையை பொத்தியே வச்சிருக்கிறாங்க. நேர வீட்டுக்கு போனாங்க. ஆமீன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போனாங்களாம். வீட்டுல போய் கையை திறந்து பார்த்தா ஒரு பச்சை மாம்சம் கையில துடிதுடித்து கொண்டே இருந்ததாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாய் நடந்த சம்பவம் கேரளாவில். ஆமே, அப்படியே லேப்ல போய் அதை கொண்டு போய் செக் பண்ணா ஒரு மனுஷனுடைய மாம்சமாய் அது காணப்பட்டதா. அப்ப நம்ம கையில வாங்குற அப்பம் எதுன்னா, ஆமீன், ஸ்தோத்திரம், மாவினால் சுட்டதல்ல, இயேசுவின் மாம்சத்தை ஆக்கும் நம்முடைய கரத்தில் வாங்குகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் பயத்தோடு நடுக்கத்தோடு அப்பனுடைய மாம்சத்தை கையில வாங்கணும். ஆமே, பந்தினா ஒரு பயம் இருக்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும். இது கடமைக்காக நடத்துகிறது அல்ல. ஆமீன், தேவ பிள்ளைகளே. அப்படியானால் யார் பந்தியில பங்கெடுக்கணும் அப்படின்னு வேத புஸ்தகத்தில் படிக்கும் டக்கு டக்குன்னு சில வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப கவனிக்கணும், யார் திருவிருந்துல பங்கெடுக்கணும், கர்த்தருடைய பந்தியின் ஆராதனையில பங்கெடுக்கணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் பந்தியில பங்கெடுக்கணும். ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும், மூழ்கி ஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அரைக்கையில நல்ல கை ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல முழு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இங்க இருக்கிற மேக்சிமம் எல்லாரும் என்ன எடுத்தவங்க? ஞானஸ்நானம் எடுத்தவங்க. அப்ப இந்த ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை தேவ பிள்ளைகளும் எதுல பங்கெடுக்கணும்? கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கணும். அப்ப பந்தியில பங்கெடுக்க வேண்டியது யாருன்னா, ஸ்நானம் பெற்றவர்கள். ஆமே, இதை பற்றி பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா மேக்சிமம் எல்லாரும் இங்க ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இந்த பந்திக்கு தகுதி இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் தாழ்மையா சொல்றோம், இந்த ஞான ஸ்நானத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய இயேசப்பா நமக்கு முன்மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். பைபிளை படிக்கிறோம், மார்க் 1:9 நம்ம படிக்கும் பொழுது, ஆமென், இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். யோர்தான் நதியில் யோவானின் மூலமாய் என்ன செய்தாராம்? ஏசப்பா ஞான ஸ்நானம் பெற்றான். அப்ப நதியில போய் நின்னுட்டு தளிச்சு கொடுத்திருப்பாங்களா? இல்ல. என்ன ஞான ஸ்நானம்? பைபிள் சொல்லுது லூக்கா 12:50, ஆமென், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அப்ப என்ன ஸ்நானம் எடுக்கணும்? முழுகி ஸ்நானம் எடுக்கணும். யோவான் 13:10, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் எப்படி இருக்கிறான்? சுத்தமா இருக்கிறான். அப்ப அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன ஸ்நானம்? முழுகி என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க படிக்கும் பொழுது மறு ஜென்ம முழுக்கினால், இந்த 3 வசனத்திலையும் நம்ம படிக்கும் பொழுது முழுகி என்கிறதான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன ஸ்நானம் ஒரு தேவ பிள்ளை எடுக்கணும்னா முழுகி ஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசுவே சொல்லிட்டாரு, ஒருவன் ஸ்நானம் பெறாவிட்டால், ஸ்நானம் எடுக்காவிட்டால் எங்க போக முடியாது? கையை பிடி சொல்லுங்க. ஞான ஸ்நானம் எடுத்தா மட்டும்தான் பரலோகராஜ்யம் போக முடியும். ஏன்னா இயேசுவை எதை எடுத்துட்டாரு? ஞான ஸ்நானம் எடுத்துட்டாரு. சிலர் இயேசுவை விட பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. இயேசுவை விட பெரிய ஆட்கள். பயங்கர கேள்வி. ஆமே, கள்ள ஸ்நானம் எடுத்தானா? நான் கேட்கிறேன், நீங்க கள்ளர்களும் கள்ளிகளுமா? கள்ள ஸ்நானம் எடுத்தானா? நான் நினைக்கிறேன் அவன் இயேசு கிறிஸ்துவின் ஆட்கள்ல அவன் வாழ்ந்தவன். ஆனபடினால் இயேசுவை பற்றி அறிந்து ஞானஸ்தானத்தை எல்லாம் பற்றி அறிந்திருப்பான். அவன் ஞானஸ்தானம் எடுத்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். கள்ளன் ஸ்நானம் எடுத்தானா? ஆமென். அவன் கள்ளன் சிலுவையில் அடிக்கப்பட்டான், கையில் ஆணி அடிக்கப்பட்டது, கால் ஆணி அடிக்கப்பட்டது. இதெல்லாம் செய்வாங்களாம். தண்ணீர்ல போய் என்ன எடுக்க மாட்டாங்களா? ஸ்நானம் எடுக்க மாட்டாங்களா? நான் தாழ்மையா சொல்றேன் தேவ பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது. கடைசி நாட்களை வந்துட்டோம். வருகையின் சம்பவங்கள் எல்லாம் தேசத்தில் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் தேசத்தில் ஆமீன் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசல் அண்டை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அப்ப நம்ம வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கடைசி செகண்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா எப்ப வருவார் நமக்கு தெரியாது. கிருபையின் வாசல் அடைபட போகிறது. அன்றைக்கு பேழையின் வாசல் அடைக்கப்பட்டது போல கிருபையின் வாசல் அடைபட போகிறது. கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தையும் கொடுக்கப்பட்ட இந்த டைமை தேவ பிள்ளை வீணடித்து விடக் கூடாது. சமயத்தை வீணடித்து விடக் கூடாது. இன்றைக்கு பகல சொல்றேன், இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காமல் கால தாமதம் பண்ணி கொண்டிருப்பாயானால் கிருபையினால் கர்த்தர் இந்த நாளை உனக்கு தந்திருக்கிறார். இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் செல்லாது. ராஜா வரப்போகிறார், ஏசப்பா வரப்போகிறார். நம்முடைய மரணமோ ஆண்டவருடைய வருகையோ எது முந்தி சம்பவித்தாலும் ஓ மணவாளனை சந்திக்க எப்பொழுதும் சபை தேவ பிள்ளைகள் ஆயத்தமாய் காணப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென். தாழ்மையா சொல்றோம், ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்களையும் இவர்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். அவர்களும் இவர்களும் பரலோக ராஜ்யத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது. தேவ பிள்ளையே, எத்தனையோ செய்தியை கேட்கிற, எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிற, இன்னும் கால தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் செல்லாது. ஆனபடினால் இந்த சமயத்தை நீ பயன்படுத்திக்கொள். ஆமென். அப்ப யார் ஆமென் பந்தியில பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால், முழுகினவன், மூழ்கி ஸ்நானம் பெற்றவன் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கணும். அப்படியானால் ஞான ஸ்நானம் எடுத்த எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமென் இன்றைக்கு கேளுங்கள். இத அலட்சிய பண்ணிட்டு அல்ல தட்டிட்டு போயிராதுங்க தேவ பிள்ளைகளே. பந்தியில பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப முழுகினவன் என்ன செய்யணும்? பந்தியில பங்கெடுக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி பந்தியில பங்கெடுக்கணும் இதெல்லாம் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். உலகத்தில் ஆமென், ஸ்தோத்திரம், இன்னைக்கு நிறைய வித்தியாசமாய் பந்தியின் ஆராதனை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கிருபாசன சபை சத்தியமுள்ள சபை. இந்த சத்தியத்தை விட்டு தேவ பிள்ளைகள் விலகி போய்விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பந்தியில பங்கெடுக்கணும்? ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். தான் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்ப எப்படி பந்தியில பங்கெடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். கால் கழுவிதான் எங்க பந்தியில இருக்கணும்? பந்தியில இருக்க வேண்டுமானால் ஒருவருடைய காலை நம்ம என்ன செய்யணும்? நேற்றுக்கு பாஸ் அழகாய் சொன்னாங்க. ஒருத்த குஷ்டரோகி வந்தா நம்ம என்ன செய்வோம்? கழுவோமா? ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சீசருடைய காலை கழுவி தாழ்மையை ஆண்டவர் காண்பித்து போயிருக்கிறார். அவ்வளவு பெரிய மகாராஜாவே, இந்த ராஜாதி ராஜாவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கால்களை கழுவினது உண்டானால் நாம் எல்லா தேவ பிள்ளைகளும் எப்படிதான் பந்தியில பங்கெடுக்கணும்? கால் கழுவிதான் பந்தியில பங்கெடுக்கணும். இந்த உபதேசத்தை, இந்த சத்தியத்தை தேவ பிள்ளைகள் விட்டுவிடக் கூடாது.
இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் கூட, பெரிய பெரிய ஸ்தாபனம் கூட இதை இன்றைக்கு பண்ணுவதை விட்டுறாங்க. மாதத்திற்கு ஒரு நாள் வைக்கிறேன்னு சொல்லி ஆமீன் கால் கழுவுவதை விட்டு விடுகிறார்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்து 15வது வசனத்தை படிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதை காண்பித்து போயிருக்கிறார்? மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். இயேசு காண்பித்து போனதை தான் நாம் செய்ய வேண்டும். ஆமென். பாத்தீங்களா, இயேசு தான் எல்லாத்திற்கும் நமக்கு மாதிரி. முன்மாதிரியா இருக்கிறது யாரு? இயேசப்பா தான். இந்த முந்தின காலத்துல எல்லாம் கை தையல் தைப்பாங்க, தச்சிருக்கிறீங்களா? அப்ப அதை தைப்பதற்கு ஒரு எது கொடுப்பாங்க? மாதிரி கொடுப்பாங்க. இதே மாதிரி என்ன செய்யணும்? நீங்க வாங்கிட்டு போற துணியில தச்சிருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறாங்களா? அப்போ ஒரு மாதிரி கொடுப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இப்படிதான் நீ என்ன செய்யணும்? இதை பார்த்து நீ வாங்கிட்டு போற துணியில தைக்கணும். இதே போல ஏசப்பா நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. நீங்க யோசித்து பாருங்க, இயேசு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசை ஜெயிக்க அவர் இருக்கணுமா? மாம்சத்தை ஜெயிக்க அவர் இருக்கணுமா? உலகத்தை ஜெயிக்க அவர் இருக்கணுமா? அவர் ராஜா இல்ல, அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஜெபித்து முன்மாதிரியை இயேசப்பா காண்பித்து போயிருக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து இயேசப்பா முன்மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். அதிகாலையில ஜெபித்து முன்மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ரோல் மாடல் யாருன்னா இயேசப்பாவை தான் காணப்படுகிறார். அப்ப திருவிருந்துல கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? சீசருடைய கால்களை கழுவிதான் இயேசப்பா திருவிருந்துல உட்கார்ந்தாரு. அப்ப கைப்பிடி சொல்லுங்க, எப்ப திருவிருந்து எடுத்தாலும் கால் கழுவிதான் திருவிருந்து எடுக்கணும். இந்த சத்தியத்தை நாங்க செத்து போனாலும், எங்க மூக்குல பஞ்சு வச்சு சமயமாம் ரதம் பாடினாலும், இந்த சத்தியத்தை சபை ஒரு நாளும் விடவே கூடாது. நான் சொல்ற புரியுதா தேவ பிள்ளைகளே? நாங்க போயிருவோம், ஆமே, எப்பன்னு தெரியாது. நாங்க போனாலும் இந்த சத்தியம் தெய்வம் காண்பித்து கொடுத்த இந்த சத்தியத்தை விட்டு தேவ பிள்ளைகள் விலகி போய்விடவே கூடாது. எங்க திருவிருந்து எடுத்தாலும் கால் கழுவிதான் தெய்வத்துடைய பிள்ளைகள் திருவிருந்து எடுக்கணும். இது ஏசப்பா நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். ஆமே. இன்னும் ஒரு வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 11:24. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எப்ப கவனிங்க, இயேசுவை நினைவு கூறும் பொழுது எல்லாம் இப்படிதான் செய்யணும். ஆமே. அது டெய்லி பண்ணாலும் சரி, மாதத்திற்கு ஒரு நாள் பண்ணாலும் சரி, 3 மாதத்திற்கு ஒரு நாள் பண்ணாலும் சரி, ஆமீன், 6 மாதத்திற்கு ஒரு முறை பண்ணாலும் சரி, வருடத்திற்கு ஒரு முறை பண்ணினாலும் சரி, எப்ப பண்ணினாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், என்னை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? இதை செய்யுங்கள், இப்படியே செய்யுங்கள். எப்படி செய்யணும்? கால் கழுவணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை பிடி சொல்லுங்க. நீங்க எவ்வளவு வசதி படைத்த ஆளா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு கனத்திற்குரிய ஆளா இருந்தாலும் சரிதான், ஏசப்பாவே கால் கழுவி இருக்கிறாரு. நீங்க கால் கழுவிதான் கர்த்தருடைய பந்தியில உட்காரணும். ஆமென், ஆமென். நான் சொல்ற புரியுதில்ல தேவ பிள்ளைகளுக்கு? அப்ப எப்படி உட்காரணும்? கால் கழுவி உட்காரணும். ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க தேவ பிள்ளைகளே, எப்ப அப்ப திருவிருந்து எடுக்கணும்? எந்த நேரம் திருவிருந்து எடுக்கணும்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. பாத்தீங்களா? அப்ப எப்ப பந்தியில இருக்கணும்? சொல்லுங்க. வசனத்தின்படி நம்ம செய்யணும். எப்ப ஆண்டவர் பந்தியில இருக்கிறாரு? ராத்திரி. அப்ப பகல பந்தி பரிமாறுதை குறித்து பைபிள் சொல்லல. எப்பதான் பந்தி? அன்று ராத்திரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுன்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இதெல்லாம் எனக்கு மாத்திட்டாங்க, இதெல்லாம் எனக்கு மாறிட்டு. ஆமீன். வசனம் மாறிட்டு, வசனத்தின்படி செய்வதில்லை. ஆமீன். அன்று ராத்திரியில் அப்ப திருவிருந்து எப்ப நடத்தப்படணும்னா ராத்திரியில தான் திருவிருந்து நடத்தப்படணும். ஆமென். ஒரு மாதிரி இருக்கிறீங்க தூங்கி தூங்கி, கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கத்தரின் பந்தியில் வா சகோதரா, கத்தரின் பந்தியில் வா, கத்தரின் பந்தியில் வா சகோதரி, கத்தரின் பந்தியில் வா. ஆமென். அல்லேலூயா. நேரம் இல்லை என்ன, வீட்டுக்கு போடும் போல இங்க இருந்தோம், நல்ல பாடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எப்ப எடுக்கணும் திருவிருந்து? கவனிக்கணும். எப்ப எடுக்கணும்? ராத்திரி. இதை விட்டுறப்படாது தேவ பிள்ளைகள். அன்று ராத்திரியில் இயேசு, ஆமென், அது அமெரிக்கா இருந்தாலும் சரிதான், இங்கிலாந்தா இருந்தாலும் சரிதான், வசனம் எல்லாருக்கும் ஒன்று போலதான். இந்த வசனம் மாறவே மாறாது. அன்று ராத்திரியில் இயேசு. அப்ப எப்ப திருவிருந்துன்னா ராத்திரி தான் திருவிருந்து. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப எப்படி திருவிருந்து புசிக்கணும் இதையும் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தனித்தனி அப்பம், தனித்தனி கப்பு அப்படி மாறிட்டு. தனித்தனி அப்பத்தை குறித்தும் தனித்தனி கப்பை குறித்தும் பைபிள் சொல்லவே இல்லை. நீங்க படிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம், ஆமீன், 16வது வசனத்தை படிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால். பாத்தீங்களா? அப்ப எப்படி இருக்கணும்? அது தோசையா இருந்தாலும் சரிதான், வேற என்னமா இருந்தாலும் சரிதான், தனித்தனி அப்பத்தை குறித்து பைபிள் சொல்லல. எப்படிப்பட்ட அப்பம்? ஒரே அப்பம். அப்பத்தில் அப்பம் விற்கப்படுகிறது. அப்ப ஒரே அப்பம், தனித்தனி அப்பம் அல்ல. எப்படி இருக்கணும்? ஒரே அப்பமாய் காணப்படணும். அடுத்த பைபிள் சொல்லுது ஒரே பாத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம், ஆமே, 26வது வசனத்திலிருந்து நீங்க படிக்கும் பொழுது, டக்குன்னு படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அப்போ ஒரே அப்பம் ஒரே பாத்திரம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது இல்ல? ஒரே அப்பம் ஒரே பாத்திரம். அப்பா பாஸ்டர் அவங்க வாய் வச்சு குடிச்சிட்டாங்க பாஸ்டர், அந்த கிருமி எனக்கு வந்துடும். வராது. ஏன் வராது? நம்ம புசிக்கிறது என்னது? குடிக்கிறது என்னது? சொல்லுங்க. நம்ம குடிக்கிறது என்னது? இயேசுவின் இரத்தம். எந்த கிருமியா இருந்தாலும் சரி அந்த இரத்தம் அதை அழித்து போட்டு விடும். அது கொரோனாவா இருந்தாலும் அழித்து போட்டு விடும். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அப்ப இதை விடக்கூடாது. என்ன? இந்த சத்தியத்தை விடக்கூடாது. அப்ப எப்படி எடுக்கணும்? கால் கழுவிதான் பந்தியில பங்கெடுக்கணும். அடுத்தது, ஆமீன், ராத்திரியில தான் பந்தியில உட்காரணும். அடுத்த ஒரே அப்பம் ஒரே பாத்திரத்துல தான் நம்ம பந்தியில உட்காரணும். அலே எடுக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்கா சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்கா சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்து. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை?
நேசித்து வா குருசெடுத்து ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களை போடு என் இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார். கொடுமை மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார். கொடுமை ரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். ரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களை போடு என் இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார். கொடுமை மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தார். கொடுமை ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். ரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களை போடு என் இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். அல்லேலூயா. எவ்வளவு பாடுகள்! இந்த பாடுகளை எல்லாம் ஏசப்பா நமக்காய் பட்டிருக்கிறார். ஆமீன். தேவ பிள்ளைகளே, சதை கிளிய அவர் வாரடிப்பட்டார். ஆமீன். ஸ்தோத்திரம். ஆமீன். ஒரு மனிதன் தப்பு செய்வானானால், அவன் தவறு செய்வானானால், அன்றைக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை 5 விதமான தண்டனையை ரோம பேரரசு கொடுத்திருக்கிறது. ஆமீன். ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு தண்டனை, ஒரு மனிதன் தப்பு செய்யும் பொழுது அவனை கல் எறிந்து கொலை செய்வார்கள். ஆமீன். முதலாவது கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை கல் எறிந்து கொலை செய்கிற தண்டனை. அதை தான் ஸ்தேவானுக்கு கொடுத்தார்கள். கல்லெறிந்து ஸ்தேவானை கொலை செய்தார்கள். இரண்டாவது ஒரு தண்டனை கொடுப்பார்கள். பசியோடு இருக்கிற மிருகத்திற்கு ஆகாரமை போடுவார்கள். இரண்டாவது கொடுக்கப்பட்ட தண்டனை. மூன்றாவது கொடுக்கிற தண்டனை அக்கினியிலே தூக்கி எறிவார்கள். மூன்றாவது கொடுக்கப்பட்ட தண்டனை. நான்காவது கொடுக்கப்பட்ட தண்டனை, ஆமீன், வாளால் அவனுடைய சரீரத்தை வெட்டி, ஆமீன், ஸ்தோத்திரம், பிழைப்பார்கள். வெட்டி கொண்டு போடுகிற தண்டனை கொடுக்கப்பட்டது. ஐந்தாவது கொடுக்கப்படுகிற தண்டனை தான் சிலுவை மர தண்டனை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த தண்டனை ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் பழமை வாய்ந்த ஒரு தண்டனையாய் காணப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையை முதலாவது கொடுத்தது பெர்சியா நாட்டில் தான் இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்புறம்தான் ஆமே ரோம அரசாங்கம் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த தப்பும் செய்யவில்லை, எந்த தவறும் செய்யவில்லை. அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவத்தை பாராத சுத்த
கண்ணராய் இயேசு இருந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இயேசுவுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கலத்தி எடுத்து அவனை ஒரு கம்பத்தில் கொண்டு வைத்து கட்டுவார்கள். ஆமென், கட்டி ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு ரப்பர் வாரை எடுத்து அதிலே ரப்பர் வாரிலே 12 வாரை இணைப்பார்களாம். இணைத்து அந்த ரப்பர் வாரின் நுனியற்றத்தில் இரும்பு துண்டு, எலும்பு துண்டுகளை கட்டுவார்களாம். ஆமென், கட்டி வலது பக்கத்தில் ஒரு மனிதன் என்று இடது பக்கத்தில் ஒரு மனிதன் என்று அடிப்பானாம். ஆமென், ஸ்தோத்திரம். அடித்து அப்படியே பித்து ஆமென் கிழித்து அந்த சரீரத்தை எடுப்பானாம். தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். சரித்திரம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த தப்பும் செய்யவில்லை, எந்த தவறும் செய்யவில்லை. ஆமென். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு இதே தண்டனை கொடுக்கப்பட்டது. யூதருடைய சட்டத்தின்படி ஒரு மனிதனை 40 அடிகள் அடிக்கலாம். அதுக்கு மேல அடித்தால் அவன் கொடூரனாய் நீசனாய் மாறி விடுவானா. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென், ஸ்தோத்திரம், 39 அடிகள் அடித்தார்களாம். 12 வார்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. எலும்பு துண்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. 2 போர் சேவகர்கள் வலது பக்கத்தில் ஒருவன் இடது பக்கத்தில் ஒருவன் என்று அடித்து கிழித்தெடுக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இயேசுவின் சரீரத்தில் அந்த சாட்டை வாரினால் 468 அடிகளை இயேசு வாங்கி இருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன் இந்த அடியெல்லாம் இயேசுப்பட்டா? ஏன் இந்த அடியெல்லாம் வாங்கினா? அவருடைய சரீரம் உழுது மரித்த ஒரு நிலத்தை போல காணப்பட்டதுன்னு சங்கீதம் 129 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் முழுவதும் அடித்து கிழித்து போடப்பட்டிருக்கிறது. உழுது மரித்த சரீரத்தை போல் இயேசுவின் சரீரம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் சரீரத்தில் பட்ட அடிகள் 5480 அடிகள் இயேசப்பா சரீரத்திலே பட்டிருக்கிறார். 5480 அடிகள் அவருடைய சரீரத்தில் இயேசு வாங்கி இருக்கிறார். அவருடைய முதுகிலே 150 அடிகள் சதை கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இரத்தம் சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டே இருக்கிறது. நண்பனே, அருமை தேவ பிள்ளையே, எதற்காக இந்த பாடுகள்? உங்களையும் என்னை மீட்டு அந்த ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கும்படியாகத்தான் இயேசு இவ்வளவு பாடுகளை இயேசப்பா பட்டிருக்கிறாரு. சதை கிழிய வாரடி பட்டா, சோகமுகத்தில் ரத்தம் வடிய, சதை கிழிய வாரடி பட்டா, சோகமுகத்தில் ரத்தம் வடிய, நடக்க பலனில்லை தள்ளாடினா, நீண்ட குரு சேற்று மலையேறினா, நடக்க பலனில்லை தள்ளாடினா, நீண்ட குரு சேற்று ஏறுகின்றா, தள்ளாடி தவழ்ந்து களை போடு, என் நேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார், ஏறுகின்றார், தள்ளாடி தவழ்ந்து களை போடு, என் இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். இந்த பாடுகள் உங்களுக்காக, எனக்காக. இந்த வேதனைகள் உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக. அருமை தேவ பிள்ளையே, இந்த இயேசுவை தள்ளாதே, இந்த இயேசுவை விட்டு விடாதே, அவருடைய பந்தி அற்பமா எண்ணாதே, ஏனோ தானோ என்று எண்ணி விடாதே. உனக்காக இவ்வளவு பாடுகளை பட்டு நிற்கிறாரே, அவருடைய மாம்சத்தை புசித்து
இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய மாம்சத்தை புசித்து, ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இனிதான் என் செய்தியை நான் தொடங்க போறேன். ஆமேன். பேசலாமா முடிக்கலாமா? பாச சொல்றாங்க பேசலான்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு கூட்டம் முடிகிற நேரமாச்சு. நான் இனி எவ்வளோ பேசினாலும் எனக்கு தெரியும் உள்ள போகாதுன்னு. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மணியை பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனாலும் 1-2 சொல்லி முடிச்சிடுறேன். என்ன என்னுடைய செய்தி என்னன்னா, யார் ஆமீன் ஸ்தோத்திரம் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும், அதான் செய்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு முகவுரையா நான் சொன்னேன். ஆனால் நேரம் போனபடினால் 1-2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ யார் பஸ்காவை ஆசரிக்கணும், திருவிருந்தை யார் ஆசரிக்கணும்? வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு, கவனிங்க, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறையிலே கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு, உங்கள் கால்களே பாதரட்சை தொடுத்துக்கொண்டு, உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அப்ப பஸ்காவின் நேமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பஸ்காவை புசிக்கணும், யார் பஸ்காவை புசிக்கணும், யார் பந்தியில பங்கெடுக்கணும், யார் இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணணும், அதற்குள்ள தகுதிகள் என்ன அப்படின்னு பைபிள்ல நிறைய காரியங்களை நம்ம படிக்க முடியும். முதலாவது கவனிங்க, அதை புசிக்க வேண்டிய விதமாவது என்ன செய்யணுமா, அறையில கச்சை கட்டணும். அறை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த அறை. ஆமே, நாங்க ஃபேன் போடுறது எங்க தான்? இங்க தான் போடுறோம். நீங்க சாரி கட்டுறது எங்க தான்? இங்க தான் கட்டுறீங்க. மறை ஏறுகிற ஆளு இந்த ஆக்கத்தி எல்லாம் எங்க போடுவாங்க? சொருவி இங்க தான் போடுவாங்க. ஆமே, அறையில தான் போடுவாங்க. உண்மைதானே நான் சொல்றது? நான் முடிச்சிருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் தெரியாதது போல இருக்கிறீங்க. அறை முக்கியமான இடமாக்கும். ஆமே, அப்ப அறையில என்ன செய்யணுமா? கச்சை கட்டணும். இது முக்கியமான பகுதியாகும். இந்த எலும்பு, இந்த முதுகு பகுதி செயல்படாவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. இது முக்கியமான பகுதி. அப்ப அறையில என்ன செய்யணும்? கச்சை கட்டணும். அப்ப கச்சைனா என்ன? சத்தியம் என்கிற கச்சை. எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியம் என்கிற கச்சையை கட்டணும். அப்ப தேவ பிள்ளையே, சத்தியத்தை ஒரு நாளும் தேவ பிள்ளை விட்டு விடவே கூடாது. கையை பிடி சொல்லுங்க, சத்தியத்தை ஒரு நாளும் விடக்கூடாது. பவுல் என்கிற தேவ மனிதர் அழகாய் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தைன்னா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியை தவிர வேறே ஒரு மகிழ்ச்சி எனக்கு இல்ல. அதை படிங்க. 1 யோவான் இல்லையா வரும். ஆமே, டக்குன்னு படிச்சிருங்க. அல்லேலூயா. 1 யோவான்ல தான் நினைக்கிறேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியை தவிர வேறே ஒரு மகிழ்ச்சி எனக்கு இல்லைன்னு சொல்லுவாரு. ஆமேன், ஸ்தோத்திரம். 1 யோவான்ல இல்லாட்டா 2 யோவான்ல வரும் அந்த வசனம். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எடுத்தீங்களா? ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எந்த வசனம்? 3 யோவான் 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பாஸ்டருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நீங்க கொஞ்சம் பணம் கொண்டு கொடுக்கறனால வருகிற சந்தோஷம் அல்ல. என்ன சந்தோஷம்னா, நான் சொல்லி கொடுக்கிற சத்தியத்தில் என் பிள்ளைகள் நடக்கிறார்கள். இந்த சந்தோஷத்தை தவிர அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லவே இல்லை. அப்ப எதை விடக்கூடாது? சத்தியத்தை விடக்கூடாது.
பரிசுத்தவான்கள் நமக்கு இதை காண்பித்து போயிருக்கிறார்கள், இதை சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார்கள், இந்த சத்தியத்தில் நம்மை நடத்தி இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, ஆமே, உலகத்தில் எத்தனை கூத்தடிப்பும் எத்தனை கும்மாளங்களும் எது வந்தாலும் சபை சத்தியத்தை விடவே விடாது. பரிசுத்தவான்கள் தியாகத்தோடு கண்ணீரோடு ஆமென் பாடுபட்டு கட்டி உண்டாக்கின அந்த சத்தியத்தை விட்டு ஒரு தேவ பிள்ளை விலகி போய்விடவே கூடாது. கையை பிடிச்சு சொல்லுங்க, சத்தியத்தில் நிற்கணும். என்ன எங்கே ஒரு பிடி கிடக்குது, அது அறுக்கப்படணும். கையை பிடிச்சு நல்லா உலுக்கி சொல்லுங்க, சத்தியத்தை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. சத்தியம் என்கிற கச்சைய அறையில் என்ன செய்யணும்? கட்டி கொள்ளணும். பைபிள் படிக்கிறீங்கல்ல, வசனம் படிக்கிறீங்கல்ல, நல்ல பைபிள் படிக்கணும். சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் உள்ள ஏற்றுக்கொள்ளணும். இந்த சத்தியத்தை விட்டு ஒரு தேவ பிள்ளை விலகி போய்விடவே கூடாது. பந்தியில பங்கெடுக்கிற அருமையான தேவ பிள்ளையே, யார் பங்கெடுக்கணும் பாருங்க. புசிக்க வேண்டிய விதம் அறையில கச்சை கட்டி கொள்ள வேண்டும். கச்சை என்பது சத்தியத்தை காண்பிக்கிறது. சத்தியத்தின்படி பந்தியில பங்கெடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிற படிங்க. பாதரட்சை என்ன செய்யணுமா? தொடுத்துக் கொள்ளணும். அப்ப பாதரட்சைனா என்ன? ஆயத்தம் என்கிற பாதரட்சை. ஆமென். எபேசியர் 6:15 சொல்லப்பட்டிருக்கிறது ஆயத்தம் என்கிற பாதரட்சை. நீங்க பைபிள படிச்சீங்கன்னா, இளைய குமாரன் ஆமீன் தகப்படத்திலிருந்து எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு அவன் தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? செலவழித்தான். ஆனால் அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் தகப்பன் வீட்டை நினைத்தான். இருந்த இடத்திலிருந்து எழும்பினான். தகப்பன் வீட்டுக்கு போக தீர்மானம் பண்ணினான். இப்ப தகப்பன் வீட்டுக்கு யார் வர்றா? சொல்லுங்க. இளைய குமாரன் வந்தான். வந்தபோது என்ன நடந்தது? தகப்பன் அவனை தூர தூக்கி தள்ளல, வேண்டான்னு சொல்லல, அவனை கட்டி அணைச்சி முத்தமிட்டு அவனுக்கு எதெல்லாம் கொடுக்கிறார் பாருங்க. தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரம் இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரம் கால்களுக்கு பாதரட்சை கொளுத்த கன்று அடியுங்கள். தகப்பன் செய்ற 4 காரியத்தை பாருங்க. முதலாவது என்ன கொடுத்தாரு? உயர்ந்த வஸ்திரம். இன்றைக்கு பகல சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சில வஸ்திரத்தை கர்த்தர் தர போகிறாரு. உங்கள் மேல் சில வஸ்திரங்கள் போடப்பட போகிறது. அதுதான் பரிசுத்த வஸ்திரம். இந்த பந்திக்காய் ஆயத்தப்படுகிற ஒரு வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரத்தை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர போகிறாரு. ஆமென். மினுக்கு வஸ்திரத்தை கர்த்தர் தர போகிறாரு. அபிஷேகம் என்கிற வஸ்திரத்தை கர்த்தர் தர போகிறாரு. உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு கொண்டு வந்து உடுத்துங்கள். அப்போ ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது ஒன்று போடப்பட்டது பாருங்க. என்னது? கைக்கு மோதிரம். சிலர் உடனே அங்க மோதிரம் போட சொல்லி இருக்குல்ல, அப்ப நாங்களும் மோதிரம் போடலான்னாக்கும். ஆமே. அப்ப மோதிரம் என்பது எதை காண்பிக்கிறன்னா, அதிகாரத்தை காண்பிக்கிறது. ஆமென். யோசேப்புடைய கரத்துல ஆமென் ஆமென் மோதிரத்தை போட்டு அவனை என்ன செய்தான்? அதிகாரப்படுத்தினான். அப்ப தேவ பிள்ளையே, சில அதிகாரத்தை கர்த்தர் தர போகிறார். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம், வியாதிகளை சுகமாக்குற அதிகாரம், சுவிசேஷம் அறிவிக்கிற அதிகாரம், பிரசங்கம் பண்ற அதிகாரத்தை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தர போகிறாரு. எப்ப தருவார்னா, ஒரு மனுஷன் எப்ப தெய்வ தண்டை அவன் திரும்பி வருகிறானோ, நஷ்டப்பட்டது அனைத்தையும் நம்முடைய தெய்வம் நமக்கு திரும்ப தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். பாதரட்சை அவனுக்கு போடப்பட்டது. ஆமென். ஆயத்தம் என்கிற பாதரட்சைய அவனுக்கு போட்டாரு. அடுத்த கொளுத்த கன்று அடிக்கப்பட்டது. விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படுகிறது. உங்க பாஸ்டர் நீங்க கூடி வரும் பொழுதெல்லாம் நல்ல விருந்து போட்டுட்டு இருக்கிறாரு. நல்ல சாப்பிட்டுட்டு போகணும். என்ன? ஆலயத்தில் உள்ள ஆகாரத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேசணும். என்ன, நான் ஒன்றும் பேசல. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் பெரிய ஆளு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஆகாரம் சாப்பிடாம போகக்கூடாது. கையை பிடிச்சு சொல்லுங்க. இங்க உள்ள ஆகாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாரம். தண்ணியா இருந்தாலும் சோத்திரம் பண்ணி குடிச்சிட்டு போனேன். என்ன? அல்லேலூயா. நான் கேள்விப்பட்டேன், கிருபாசனம் சாதையா இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் வியாதிப்பட்டு போனாராம். ஆமே.
அவருக்கு சாப்பிடவே முடியாதான், ரொம்ப நாளாக சாப்பிடவே முடியாதான். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் போய் சாப்பிட்டு வியாதி சுகமாகி வந்தாராம். சொன்னவங்களுக்கு விளங்கிச்சா? அவர் ஜோம் பண்ணல, அங்க இருந்த சாப்பாடை சாப்பிட்டு வியாதி சுகமாகி வந்தாராம். அப்ப ஆலயத்தில் இருக்கிற ஆகாரத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதை ஆமீன் விதைக்கும் பொழுது ஜோம் பண்றாங்க, ஆமீன் ஸ்தோத்திரம் நடும் பொழுது ஜோம் பண்றாங்க, அறுக்கும் பொழுது ஜோம் பண்றாங்க. அடுத்த முதல் பலனை ஆலயத்திற்கு கொண்டு வந்தோன்னா பாஸ்டர் ஜோம் பண்றாரு. அடுத்தது சமைக்க போகும் பொழுது அதுக்கு ஒரு ஜெபம், சமைத்து முடித்த உடனே ஒரு ஜெபம், நம்ம சாப்பிட போகும் பொழுது ஒரு ஜெபம், அடுத்து நம்ம வாங்கி வச்சிட்டு அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஜெபம். அப்ப எத்தனை ஜெபம் அந்த ஆகாரத்துக்கு வருது பாருங்க. அதான் ஆலயத்தில் உள்ள ஆகாரம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாரமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, இங்க கொடுக்கப்படுகிற உன் சரீரத்திற்கு கொடுக்கப்படுகிற ஆகாரமா இருந்தாலும் சரிதான், ஆலயத்தில் வரும் பொழுது உனக்கு தருகிற வசனம் என்கிற ஆகாரமா இருந்தாலும் சரிதான், அதை நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். அது உனக்கு பலம் செய்து கொண்டே இருக்கும். சரி, நேரம் இல்லை என்ன? சரி, நீங்க இப்ப 12:43 வாங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 12:43 அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அந்நியன் ஒருத்தன் என்ன செய்யக்கூடாது? பந்தியில வரக்கூடாது, பந்தியில பங்கெடுக்க கூடாது. அந்நியன்னா யாரு? நிறைய காரியம் அது பேசணும். ஆமே. எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும். நம்பிக்கை இல்லாத, பாத்தீங்களா? வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். ஆண்டவர் சொன்னார், பலிகளோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் இடத்திலே கூட்டி சேருங்கள். அப்ப அந்நியன் ஒருத்தனும் பந்தியில வரக்கூடாது. உடன்படிக்கைக்கு அபாத்திரமாய் இருக்கிறவன் பந்தியில வரக்கூடாது. அந்நியன் ஒருத்தனும் பந்தியில பங்கெடுக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எண்ணாகமம் 9 பிரேதத்தினால் தீட்டப்பட்டவன் ஆமீன் பந்தியில வரக்கூடாது. தேவ பிள்ளைகளை கவனிக்கணும். தேவ பிள்ளைகளே, இந்த பந்தியில பங்கெடுக்க போற அருமை தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நீங்க படிக்கும் பொழுது, ஆமீன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இதுல என்ன செய்யணும்? பானம் பண்ணணும். சும்மா வந்து துணிகரத்தில் எடுத்துடக்கூடாது. சோதித்தறியன், ஆண்டவரே நான் தகுதியா இருக்கிறேனா, பரிசுத்தப்பட்டிருக்கிறேனா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேனா. ஆமென் ஸ்தோத்திரம். துணிகரத்தில் வந்து எடுத்தா அநேகர் வியாதி உள்ளவர்களாயும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள், அடைவார்கள். ஆனபடினால் தேவ பிள்ளைகளே, தன்னைத்தானே சோதித்து அறிந்து பந்தியில பங்கெடுக்கணும். ஆமென். 1 கொரிந்தியர் 1:11-12 வாக்குவாதங்களை வைத்துவிட்டு பந்தியில பங்கெடுக்க கூடாது. ஆமென். அந்த வசனத்தை படிங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். போதும். அப்போ வாக்குவாதத்தை வைத்துட்டு என்ன செய்யக்கூடாது? பந்தியில பங்கெடுக்கப்படாது. நான் டீக்கனை சேர்ந்தவன் என்றும், நான் மூப்பனை சேர்ந்தவன் என்றும், நான் தலைமை பாஸ்டரை சேர்ந்தவர் என்றும், நான் சென்டர் பாஸ்டரை சேர்ந்தவர் என்றும் இருக்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க? நம்ம எல்லாரும் யாரு? அதுல சொல்லப்பட்டு நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன் அல்ல, நான் யாரை சேர்ந்தவன்? சர்ச்சுக்குள்ள ஒரு டீமே உண்டாக்கிடப்படாது, சர்ச்சை பிரிச்சிடப்படாது, பாஸ்டருக்கு தெரியாமலே அங்க ஒரு டீமை உருவாக்கிடப்படாது. நான் யாரை சேர்ந்தவன் என்றால், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் அப்பாவை சேர்ந்தவன், நான் இயேசுவை சேர்ந்தவன். அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன் அல்ல, நான் கிறிஸ்துவை சேர்ந்த, நான் இயேசுவின் பிள்ளையாய் காணப்படுகிறேன். அப்ப வாக்குவாதத்தை வச்சுட்டு திருவிருந்தில் எடுக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 3:3 பொறாமையை வைத்து விட்டு திருவிருந்தில் எடுக்கப்படாது. ஆமீன். 1 கொரிந்தியர் 5:11 விபச்சார பாவத்தோடு திருவிருந்தில் எடுக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவர் மேல் ஒருவர் வழக்கை வைத்துவிட்டு 1 கொரிந்தியர் 6:7-8 திருவிருந்தில் பங்கெடுக்க கூடாது. நாம் கூடி வருகிறது தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் முடிய பண்ணுவாராக. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சரி போதும். என்ன கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.